ப்ரோ டெட்பூல் தெரியுமா? ரெட்புல் தானே, எனர்ஜி ட்ரிங்க் தெரியும்டா ப்ரோ. டெட்பூல் ஓ படம் இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். லோக்கி வெப் சீரிஸ். லோகேஷ் கனகராஜ் வெப் சீரிஸா? டேய் அவர் எப்படா வெப் சீரிஸ் எடுத்தாரு? ப்ரோ படம் தானே எடுத்துட்டு இருக்காரு. லோக்கி மார்வல் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோஸ் தான் தெரியும் ப்ரோ. இது அவெஞ்சர்ஸ் அது தெரிஞ்சிருக்குங்க. தெரியும். இந்த என்னது புக்ஸு, இந்த பேகு பாக்ஸ்லாம் போட்டு பசங்க வாங்குவாங்களே அதானே? உனக்கு எப்படி ப்ரோ நான் சொல்லி புரிய வைக்கிறது? டேய் அதுக்கு தான் உனக்கு படத்தை கூப்பிட்டு போனேன், ஒழுங்கா புரிய வை. வீடியோ ஃபுல்லா பாருங்க, புரிய நான் வைக்கிறேன் ப்ரோ, புரியும் பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரை விமர்சனத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெட்பூல் அண்ட் உல்வெரியன் தான். நீங்க சொன்ன மாதிரி இது நல்ல விமர்சனமா இருக்கும், ஆனா நல்ல படமா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இல்லவே இல்லை. ஒன்லி வாட்ச் பாய்ஸ். இந்த டெட்பூல் அண்ட் உல்வெரியன் படத்தை வந்து ஆடியன்ஸ் ஏன் இவ்வளோ பேசுறாங்க? இவ்வளோ படத்தை வந்து நான் தேட்டர்ல இன்னைக்கு பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. படம் திடீர்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னால் சிரிக்க முடியல. ஏன் சிரிக்கிறாங்கன்னே தெரியல. விழுந்து சிரிக்கிறாங்க. ஒருவேளை இந்த டபுள் மீனிங் டயலாக்காக தான் சிரிக்கிறாங்களா, இல்ல அந்த ஹீரோ வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஹீரோன்றதுனால சிரிக்கிறாங்களா? புரியல எனக்கு. அந்த ஹீரோ வந்தாலே அந்த ஹீரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அப்படின்ற கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான். பட் நம்ம இந்த மூவியில் பார்க்கறதுல வந்து 18+ டைலாக்ஸாக இருக்கட்டும், காமெடிஸாக இருக்கட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1 and 2 பார்த்தவங்களுக்கு தெரியும், தலைவன் அல்டிமேட்டாக வச்சு டபுள் மீனிங்லேருந்து எல்லாமே தெரிய விட்டுருப்பான். இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே சின்ன குழந்தைங்க ஃபேமிலி. இது எப்படி, இது இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருந்துச்சா இல்ல தமிழ்ல தான் இந்த டபுள் மீனிங் அப்படி இருக்கா? இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாத்துலேயுமே டெட்பூல்னா அது ஒரு சிக்னேச்சர் மாதிரி. டபுள் மீனிங் ஃபன், டபுள் மீனிங் ஃபன். அந்த கேரக்டர் ஒரு ஃபன்னான கேரக்டர். தோணு பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ரைமிங்கா போய்கிட்டு ஒரு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு. நீங்க தான் நிறைய பேசினாலே பூமர்ன்றீங்களே, அப்புறம் எப்படி அது என்ஜாய் பண்றீங்க? கருத்தா பேசினாதான் பூமர். ஓ, கண்டது போனதெல்லாம் பேசினா ஹீரோ. இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த படத்தை வந்து ஷார்ட்டா ஒரு 1 லைன்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? 1 லைன்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, டெட்பூல் அவெஞ்சர்ஸில் சேர ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரை வந்து சேர்த்துக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மார்வலே வந்து நீங்கள் தான் எங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். உல்வெரியன் அவரோட ஒரு இது இருக்குது, நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம டெட்பூல் என்ன பண்ணுறாருன்னா மல்டிபிள் யூனிவர்ஸாக எல்லா யூனிவர்ஸுக்கும் போய் டெட்பூலை தேடி, இது உல்வெரியனை தேடி கூப்பிட்டு வர்றாப்புல. ஸோ உல்வெரியன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ இதில் வந்து என்ன நடக்குது, படம் எப்படி போகுதுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக போகும். பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே மேலேன்னு இல்லாமல் ஈக்குவலாக இருக்குது படம் ஃபுல்லாக. ஸோ உல்வெரியன் அண்ட் டெட்பூல் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஈக்குவலாகவும் இருக்குது. படம் ஃபுல்லாகவே செம்ம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். டெட்பூல் படம் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அது அப்படியே இருக்குது ப்ரோ. ஸோ டியூவல் ஹீரோ படம் இது. ஆமாம் ப்ரோ. அண்ட் இது படம் ஃபுல்லாகவே எப்படி 18+ கண்டென்ட் தான் இருக்குமா? அது 18+ கண்டென்ட் அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து ஓவராலாகவே நிறையா இருக்கும். அண்டு இந்த படத்துலையுமே இருக்குது, ஆனால் மச் முன்ன இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 18+ இப்போ கம்மியாக இருக்குன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்க முடியுமா இந்த படத்தை? இல்லை ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸோடும் பார்க்க முடியாது, குழந்தையோடையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கம்மின்னு நான் ஜென்ரலாக கம்பேர் பண்ணல. டெட்பூல் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது இது நான் கம்மின்னு சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஆமாம் ப்ரோ. அண்டு ஹேங்கோவரை கம்பேர் பண்ண போது இது உனக்கு சளைச்சவனா இல்லைன்ற மாதிரி இருக்கும் கண்டென்ட். அண்டு 18+ அண்டு டபுள் மீனிங்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாம் பேசிக்கிறதா. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த படம் இப்படி தான். ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எடுக்கலை, அங்கேருந்து இங்கே டப் பண்ணி வந்திருக்கு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட. சரி, இந்த ட்ரெய்லரில் பார்த்த ஹைப் வந்து படம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியுமா? அதோட ட்ரிபிள் மடங்காக இருக்கும் ப்ரோ. அதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் சீனில் ஒரு டான்ஸ் அண்ட் ஒரு ஃபைட்டு வரும். சிஜி ஒர்க்கு 3D விஷுவலோட பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ஒரு டைட்டில் போடுறாங்க. அந்த டைட்டில் வந்து அந்த ஆக்ஷன் ஃபைட்டோட சேர்ந்து வருது. அந்த டெக்ஸ்ட் எல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்
இந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமா இருந்துச்சு, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு டைட்டில். அந்த கலர் டோனும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெட் பிளாக் ஹீரோட காஸ்டியூம், பேக்ரவுண்ட் ஃபுல்லா ஒயிட், நல்ல டெப்தா எடுத்து கொடுத்துருக்கோம்ல கலர் டோன் ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபைட், ஒரு டான்ஸ் அண்டு டயலாக் மூணுமே வந்து ஒரே சீன்ல காட்டியிருப்பாரு. அந்த ஃபைட் சீன் அடிக்கிட்டே ஃபைட் பண்ணுவாரு, டைலாக்ஸும் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து டைட்டில் போடுறது வந்து செம்மையாக இருக்கும். டைட்டில் போட்டு கதைக்குள்ளாக போயிட்டு டைட்டில் முடிய போதும் அந்த இது வந்திருக்கும். அந்த ஒரு டைட்டில்லே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ்லாம் பார்க்கணும்னா ஒரு 2 தடவை பார்க்கணும், இல்லை இந்த மாதிரி ரிவ்யூஸை பார்த்துட்டு போய் பார்க்கணும். அப்போ அதை என்ஜாய் பண்ண முடியும். பெஸ்ட். ஏன்னா அந்த மூடை செட் பண்ணிடணும் நம்ம. ஆமாம், இல்லைன்னா என்ன நடக்குதுன்னே புரியாது. எல்லாரும் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி கவுண்ட் பண்ணி ஒரு படத்துல வந்து கண்ணு தெரியாம தேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் இந்த 90s கிட்ஸுக்கு. கரெக்டா ப்ரோ, டெஃபினட்டா. பட் ஆனால் டெட்பூல் 1 and 2 பார்த்தவங்க, லோக்கி வெப் சீரிஸ், அதாவது மார்வலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். ஃபுல்லாக படத்தை க்ரோ த்ரூ பண்ணுறது வந்து அந்த 4 கேரக்டர் தான். இந்த பாரடாக்ஸ்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்களே, அவர் யாரு? பாரடாக்ஸ்னு இந்த பென்டன் வரையும் அதுவால் இந்த மூவில வந்து தான் இந்த மூவில வந்தது. ஏன்னா நமக்கு படத்துல பேர்லயே தெரிஞ்சிச்சு டெட்பூல் அண்ட் உல்வேரியன் 2 கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு வில்லன் இல்ல வில்லி கேரக்டர், கெசன்ட்ரா நோவா தான் வந்து வில்லி. அந்த இன்னொருத்தர் வந்து பாரடாக்ஸ்ன்றாங்களே, அவர் யாரு? அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் டிவி டைம்லைனோட டிவி இருக்கும், லோக்கி வெப் சீரிஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய். அவரோட மைண்ட் தாட் என்னன்னா மொத்த உலகத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தடுத்தாரா இல்லையா, இந்த டெட்பூல் அண்ட் உல்வேரியன் எப்படி காம்பினேஷன், அதுதான் படத்தோட கதை. இதில் வில்லன் அண்ட் வில்லிஸோட கம்பேர் பண்ண போது வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், பாரடாக்ஸ். அவர் தான் சும்மா இல்லாம பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லா பிரச்சனையும் இழுத்து வருது அந்த ஒரு மனுஷன். இல்ல அந்த நோவாவோட தானே, கெசன்ட்ரா நோவாவோட தானே சண்டை போடுறாங்க. ஆக்சுவலி சண்டை போடுறவங்களோட தான். ஆனா இந்த பாரடாக்ஸ் தான் வந்து எப்படி சொல்ற, இந்த நிறைய வில்லன் இருக்கும்ல லைக் தட், அந்த மாதிரி இவங்க 3 பேருக்கும் சண்டையை உருவாக்கி விடுறது. மற்றபடி இந்த கதையில வந்து 3 பேரையும் இழுத்துட்டு வர்றதுன்னு பாத்தீங்கன்னா பாரடாக்ஸ் அவர் தான். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதும் எண்ட் பண்ணுறதும் சொல்லலாம். ஸோ பேசிக்கலி அவரு தான் வந்து டைம்லைனை வந்து டிவியில் வச்சு மானிட்டர் பண்ணி பார்க்குறாரு, ட்விஸ்ட் பண்ணி விட ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரு அந்த ட்விஸ்ட் பண்ணதுல தான் இந்த உல்வேரியனும் டெட்பூலும் வந்து இந்த படத்தில் வராங்க. எல்லாமே நடக்குது, அவ்வளோதான். இதான் கதை. இதை மைண்ட் செட் வச்சுட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு எந்த மைண்ட் செட்டும் வேணாம், ஜஸ்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறதா இருந்தால் போங்க. 18+ கண்டென்ட்டாக இருக்கும். 18+ கண்டென்ட் கூட புரியாத கொஞ்சம் தற்கூரியஸ் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு சம் பேர், நான் உட்காந்துட்டு இருக்கும் போதே கவுண்டர்லாம் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் 18+ கண்டென்ட் போட்டதுக்கே கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து கண்டென்ட் மட்டும் போதாது விஷுவலும் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டவனுங்களும் பார்த்தேன். அந்த டபுள் மீனிங் விஷுவல் வேணும் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் வந்து டெட்பூல் 1 and 2 ஒன்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2ல கூட அந்த 1 and 2ல விஷுவலா இருந்துச்சு. 1ல செம்ம விஷுவல் இருந்துச்சு. அப்ப முதல்ல இதை கட் பண்ணணும். இந்த டெட்பூல் அண்ட் உல்வேரியன், ஸோ மார்வல் ஸ்டுடியோலயே வந்து நான் தான் ஜீசஸ் அப்படின்ற மாதிரி டெட்பூல் சுத்திட்டு இருந்தாரு. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அப்படிதான், மார்வல் ஜீசஸ் இவர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தோம். நான் தான் ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா கடைசியில தலைவரை ஆண்டவர் ஆக்கலை. அண்ட் ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு மோஸ்டா ரொம்ப ஃபேவரட்டா பிடிச்சது என்னன்னா, கிளைமேக்ஸ்ல உல்வெரியனோட சட்டைட்டெல்லாம் கிழிச்சிட்டு 6 பேக் காட்டும். தேட்டரே தெரிச்சிருச்சு. ட்ரைலர்லயே பார்த்துருப்போம் தெரிய விடுறோன்ட்டு. பட் சீரியஸ்லி படத்தை தெரிய விட்டானுங்க. அண்டு இதோட இன்னும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் மார்வல்ல வருமானு தெரியல. அண்ட் டெட்பூல் உல்வேரியன்ல வந்தா நல்லா இருக்கும். அவன் சார் உலகநாயகன் மாதிரி வருமானு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். வரக்கூடாதுன்னு சொல்லலை, வரலான்னு சொல்லலை, பார்ப்போம், அவ்வளோதான். சார் இப்போ 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். உங்களால முடிஞ்ச டிப்ஸ், ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து டெட்பூல் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட போயிருவோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அதான் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலியோட போயிருது, ஃப்ரெண்ட்ஸோட போயிருவோம். ஃபேமிலி மெம்பர்ஸுக்குலாம் ஒரு டிப்ஸ், ராயன் படம் தான் பார்க்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் பார்க்கணும்னா.
நானும் இன்னும் பார்க்கல. ஸோ நாளைக்கு போய் படத்தை பார்த்துட்டு நாளைக்கு மத்தியானம் ரிவ்யூ போட்டுடுறேன், ராயன் படம் ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் படத்தை ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிடுங்க. பாய் பாய் கைஸ்.